வணக்கம் சொந்தங்களே. உடலுக்கு நன்மை தரக்கூடிய மணத்தக்காளி காய் குழம்பு தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவுமே நல்லது, சத்தானது, சுவையானதும் கூட. மணத்தக்காளி காய் குழம்பு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வாய்ப்புண் வயிற்றுப்புண் எதுவுமே இருக்காது. ரொம்பவுமே நல்லது. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். துருகி வச்ச தேங்காய், தாளிப்புக்கு தகுந்த அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம், கடுகு, மஞ்சள் தூள், நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, பறித்து வச்ச மணத்தக்காளி காய், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்ச பூண்டை இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரணும். எந்தளவுக்கு வதக்கி நம்ம சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு குழம்பு நல்லா சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா வதங்கியிருக்கு. இது கூட நம்ம பறித்து வச்ச மணத்தக்காளி காயை சேர்த்துக்கலாம். நல்லா இந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கணும். கொஞ்சம் நிறமாறினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தளவு சேர்த்துக்கலாம். வரமிளகாத்தூளை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட தண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இதுக்கு இப்போ தேங்காய் துருவி வச்சதை அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்லா நைஸான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைன்னா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இந்தளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம இது கூட அரைச்சி வச்ச தேங்காய் விழுதியும் புளியும் சேர்த்தோம் அப்படின்னா சூப்பரான சுவையான ஒரு மணத்தக்காளி குழம்பு தயாராகிருச்சு. உடலுக்கு ரொம்பவுமே நல்லது. குடல் புண், வயிற்றுப்புண் எதுவாக இருந்தாலும் இது ரொம்பவுமே நல்லது. இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடலுக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. சத்தானது, சுவையானது. இதை சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது உடலுக்கு ரொம்பவுமே நல்லது. சூப்பரான ஒரு மணத்தக்காளி காய் குழம்பு தயாராகிருச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் பாசமுள்ள தனியை வேலை.